வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் என்ஆர் துபாய் அபுதாபிலேருந்து. என்ன இன்றைக்கி காட்டுறேன்னா, இது வந்து பப்பாளி மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். பொதுவாக உங்கள் வீட்டில் இந்த பப்பாளி மரம் கண்டிப்பாக இருக்கணுங்க. என்ன காரணம்னா, பப்பாளி பழம் கிடைக்கிற நேரத்தில் பழத்தை சாப்பிட்டுக்கலாம், காயாக கிடைக்கிற நேரம் காயை பிடுங்கி நீங்கள் ஒரு பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த பப்பாளி இலையெல்லாம் உங்களுக்கு காய்ச்சல் ரொம்ப முடியலை அப்படின்னா இந்த பப்பாளி இலையை பிடுங்கி தண்ணியில் போட்டு கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் குடிக்கலாம். சரிங்களா, உடம்புக்கு சரியாகும் உறவுகளே. ஆகையினால் உறவுகள், இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சோண்டு சின்ன இடம் இருந்தால் போதும், இந்த மாதிரி பப்பாளி கன்றுகளை வாங்கி நடவு பண்ணுங்கள் உறவுகளே. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் கூட 2 கத்தரி செடி, ஒரு மிளகாய் செடி, 2 தக்காளி செடி வச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கிடைக்கும், பழங்களும் கிடைக்கும் உறவுகளே. ஒன்றும் நீங்கள் செய்ய வேணாம். உங்கள் வீட்டில் கழிவுகள் வருது இல்லையா, வெங்காயம், தக்காளி தோல், இந்த கழிவுகளை ஃபுல்லாக கொஞ்சோண்டு போட்டு, கொஞ்சோண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மாட்டு இருந்தாலும் சரி, ஆட்டு இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு மண்ணை போட்டு கிளறி அதை போட்டு விட்டிங்கன்னா போதும் உறவுகளே. நல்லா வளருது. இயற்கையான முறையில் வளர்கிறத நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் செயற்கையான முறைக்கு போகவே மாட்டீங்க. ஆமாம் உறவுகளே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உறவுகளே.